ஆனா இங்க எல்லா காரணம் நீங்கள் தான். உங்கள் உங்கள் துணை அதனாலதான் நடத்துறது. ஓரமாக மனிதர்களால் பண்ண முடியாது. இன்னைக்கு பார்க்கும்போது எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ இவ்வளவு பேர் ஏமாந்து போக இருக்கீங்களோ அதான் விஷயம். 6 மணி 7 எல்லாம் போயிடுவாரு. சில பேர் கூட இருக்காது. அதான் நினைக்கிறேன். இன்னைக்கு மேல போக நீங்க எப்படி 40 இருக்கு. நண்பர்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். பார்க்கவே விட்டு விட்டு போனாலும் எல்லாம் வந்திருக்காங்க. பக்கத்தில் எத்தனோ வந்திருந்தாங்க. அந்த உள்ளே இருக்கிறதே இந்த பாஷன் பெரியவர்களா பாஷன் விளங்குவது எங்கே இருந்தாலும் அந்த நினைவு எத்தனை பேர் போயிருக்காங்க. ஒரு நினைவு இருக்கு. அதெல்லாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அண்ணன் அருள் இங்க ஒரு சூழ்நிலையே ஒரு விதமான நீங்க இங்க முன்னாடி சுவாமி சொல்லுவாங்க, நீங்க வந்து சும்மா சுத்திக்கிட்டு போனாலே போதும், அது தாக்கம் ஏற்படுறது. எப்படி நாங்க மல்லிகை தோட்டத்துக்கு போனாங்கன்னா தொடர்ந்து பண்ணுங்க வந்தாங்க. எப்படி வந்தாங்க நரகங்களுக்கு பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் சாநித்தியம் அவரை பாஷ ஷைன் நீங்க சுத்தி சுத்தி கொண்டு போகும். அது தாக்கம் அப்படியே இங்கே உண்டாகும். அது தெரியாம கால இந்த மாதிரி நாங்க ஆரோக்கியம் நடக்கும் போது எப்படி இருந்தது எனக்கு சுவாமி இருந்தாரு. எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அவர் அமெரிக்காவுக்கு இப்ப அவரு இந்த மாதிரி சொன்னாலே பாடசாலையில 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர். இங்கே 60 டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட். சும்மா இல்லை, பெரிய அந்த மனத்தோட இருந்தாங்கன்னா பெரிய சொல்லி கொடுப்பாரு. எனக்கு அவர் ஃப்ரீயா இருக்கும். சமயம் எப்படி பண்ணணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் இந்த தலைமை பாஷாவை நிறைய கற்றுக்கொண்டே இருந்தது. சின்ன கொள்கைகள இங்க அந்த 1-2 கிளாஸ் பிரார்த்தனைக்க போயிடலாம். நாங்கள் குட்டிகள் ஐயோ இதெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரியான இங்க எப்படி போனது தெரியாது. இத்தனை வருஷம் அதுங்களோட அன்பு அப்ப ஒவ்வொரு இந்த கொள்கையோட கற்றுக்கொள்ளணும். நானே நினைச்சு சொல்றேன் தவிர நீங்களே இல்லை. இத்தனை வருஷம் இங்க இருந்து 40 வருஷம் ஆச்சுன்னா எனக்கு ஆச்சரியம். 40 வருஷம் போச்சுன்னு சொல்லணும். அந்த வாழ்நிலை இருந்தால் ஒத்தாசை கொடுத்து ஸ்ரீராமகிருஷ்ண தனியிலும் நீங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்து வந்து தொடக்கி வந்தோம். அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் தவிர நீங்கள் இல்லை. என்ன சொல்றது புரியல. நீங்க நான் செய்தால 3 ஆசிரமத்தில் தான். ஃபர்ஸ்ட் பெங்களூர், அங்கிருந்து ஒரு ட்ரெயின் சென்டர் போகும் 2 இயர்ஸ். வந்து
அப்போ அங்கேருந்து சண்டிகர் கொஞ்சம் 8.5 years. അങ്ങനെ സ്വാമി അവർ നിങ്ങൾക്ക് പോയിരുന്നത് എന്ന് കൊടുക്കുന്നത് അങ്ങനെയോ ഇച്ചലാക്കിയ അങ്ങനെ പാസ് அங்கே இருந்து இணைந்தது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வெர்டிகல் இருக்கணும். இந்த ஆஃபீஸ் இந்த காலத்தில் எப்படி போனது சுவாமி பிள்ளைகள் ஐயோ ராமன் சொன்ன கதை இருக்கு. ஆனாலும் அன்னைய அருளுக்கு அது நாங்கள் முக்கியம் எப்படி அப்படி அன்னையாக ராமகிருஷ்ணன் இருக்கு பிரபலத்துக்கு வராது போது அந்த மாதிரி அவர்கள் ஒரு நாளை இதை தாண்டி நம்ம வந்திருக்க போக வேண்டிய அடிப்படை அந்த காரணம் ஒன்றிருக்குது. விட்டு போக வேண்டும். பட் ஜீவனே இங்க இருக்கும்போது அந்த நாட்டின் வாழ்ந்து ஒரு ஸ்டே பண்ணி போகணும். அந்த மாதிரி இந்த இதில் ராமகிருஷ்ணர் அன்னையார் யார் நம்பி வருவாரோ அவருக்கு கட்டாயம் அவர் அவர்களுக்கு என்ன வாழ்க்கையை சொல்லிக்கணும். எப்படி அன்னையார் ராமகிருஷ்ணர் சொல்லுது எந்த கஷ்டக்காலம் எவ்வளவு கஷ்டக்காலம் வந்தாலும் அங்கே இங்கே வந்திருக்காரு. இங்கேயும் அனுபவாச்சு குழம்புல இந்த சென்ட்ரல் பேங்க் அனுபவாச்சு அவங்க விஷயம் ராத்திரி கெஸ்ட் வச்சுக்கலாம். அயல் உட்காந்துருக்கோம் அங்கே அப்படி எங்கள் வாழ்க்கை நடந்தாலும் கூட ஒரு கட்டத்திலையும் எங்களுக்கு இது ஒரு அஜன்மையாக காப்பாற்றுவாரு. இப்போ கூட கடைசி காலத்தை பார்த்து போகும்போது ஹெல்ப் அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பயம் இல்லை. அப்போ அம்மையா இருக்கிறாரு ராமகிருஷ்ணன் காப்பாற்று. ஆனால் அப்போ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்படி வந்தால் தான் நாங்கள் ஸ்ட்ராங். நினைக்க அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஆங்கிலம் சக்தி வருவோம். ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சக்தி வராது. எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு போகும்போது ஆனால் என்ன இருந்தாலும் ராமகிருஷ்ணன் அன்னையார் அவர் அவரும் எப்பவும் இருக்கிறது. ரொம்ப சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம ஒரு 8-10 நாள் போக வேண்டிய பட் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ அனுபவம் அதோட ராமகிருஷ்ண சேவைக்கு எல்லாம் வந்து பண்ணிக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் எல்லாருக்கும் நன்றி நான் செய்ய வேண்டியது. தயவு செய்து எல்லாமே தொடர்ந்து கிடப்பிருந்த பணியை செய்திகள் ராமகிருஷ்ணர் சொன்ன போய் இருந்தால் 5 நிமிஷம் உட்காரணும் கோயிலுக்கு. ஸ்ரீராமகிருஷ்ணன் அன்னையர் அவர் எப்பவும் இருக்க பிரார்த்தனை நம்ம பிரார்த்தனை செய்யணும். எல்லாருக்கும் எல்லாரும் நிறைய இருக்கும். அந்த சிவஜரியே சுவாமி சொல்லி கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் அத்துப்பட இருக்கணும். என்னைக்கு சுவாமி சுவாமி வளர்த்தாங்க. அவர் காசு கொடுத்து கூட்டு போனார். காசு கூட்டு போனார் பையன். அங்கே காசில் இருக்குது. அது சில உட்கார சொன்னாரு. அவர்
எத்தனை பேருக்கு வர முடியல காசுக்கு. அதனால நிறைய வகையில் வர முடியும் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு சிறு வயதிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இன்னொருத்தர் பிரார்த்தனை அப்போ சண்டே ஸ்கூலில் சொல்லுவது, இப்போ நீ கடவுளுக்கு பிரார்த்தனைன்னா ஒரு நாள் ஆனா அவன் ஃப்ரெண்டு தான் அவனை காப்பாற்றுனா அவன் உனக்கு அப்போ ஒரு பிரார்த்திக்கு 2 மார்க்ஸ். அந்த மாதிரி எத்தனை பேர் பட்டத்தை கொடுத்தாங்க. இன்னொருத்தர் கேள்வி நீயும் பண்ணான்னா அவர் மைண்ட் ஆல்ரெடி யூனிவர்சல் மைண்ட். எத்தனை பாவம் பிரார்த்தனை பண்றேன். ஆனா எந்த பிரார்த்தனையும் எப்படி அவ்வளோ சேவை இருக்கு. அன்பு இந்த சண்டை அரை பாஷா குழந்தைகள் சொல்லுவாங்க. இந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அது எங்களுக்கு தான் சொல்ல சின்ன வயசுலேயே அது நிறைய போச்சு. அதனால அப்படி இருக்கும்போது தான் எல்லாரும் அன்புடைய ராமகிருஷ்ணன் அன்னையார் அவரை ஆசை எப்பவும் இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் எல்லாருக்காக பிரார்த்தனை செய்யலாம். பழக்கத்தை உங்களுக்காக வேண்டும். அப்போ நீங்க பார்த்தா ஒரு குடும்பமாக இருக்கும், நாட்டில் இருக்கும், எல்லாம் நல்லாவே இருக்கும். இதற்காக சில ஆணைகள் அந்நியாக நான் பிரார்த்திக்கிறேன். அவருடைய இருக்க வேண்டும்.